பிசாசு அடுத்த வீட்டுல பிசாசுன்னு சொன்னா, நான் அகிலன் பாஸ்டர் வர மட்டும் நான் இருக்கிறேன், இன்னைக்கு கால் பண்ணி 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 பாக்குறேன், அவரை எடுக்கிறாரே இல்லை, என்னன்னு தெரியல. பிசாசு இந்த புள்ள ஆட்டிக்கிட்டே இருக்கு, சரியான கஷ்டமா இருக்கு. என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஐயோ என்ன மாதிரி செய்யுங்களேம்மா, என்ன செய்யுங்களேம்மா அப்படின்னு. இந்த இவரு எடுக்கிறாரே இல்லை, இவரு எங்க போயிட்டாரோ தெரியல. மத்துகமையில பிரான்ச் வச்சிருக்கிறாரு, களுத்துறையில வச்சிருக்கிறாரு, மஸ்கெலியால வச்சிருக்காரு, எங்க போய் தொலைஞ்சாரோ தெரியலையே, அடுத்த கிழமை நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிழமை வரைக்கும் இருந்தீங்கன்னா பிசாசு அந்த ஆத்மாவை கொண்டு போயிடும். அதனாலதான் சொன்ன, நீ கைய வை, வியாதியஸ்தருமே கை வை, அந்த நேரத்தில் சுகம் கிடைக்கும். பிசாசுகளை சொல்லு, இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே அப்படின்னு சொல்லி, அது போகும், அது போகும். நாளைக்கு உங்களோட சேர்ந்து அந்த ஆத்மா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. சும்மா சாதாரண விசுவாசிகளுக்கு இத்தனை வரங்களை கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்த பயபக்தியாக இருங்கள், பயபக்தியாக இருங்கள், பயத்தோடும் பக்தியோடும் இருங்கள். வேதத்துல கடைசியாக நாங்க முடிக்க போறோம். வேதத்துல ஒரு ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். காத்தே பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா எங்கேயாவது? காத்தே பேர் என்னடா இலங்கையில் அப்படி ஒரு ஊர் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காத்தே பேர் என்கிறதான ஒரு ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தாராம். சரியா? 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25வது வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு மகன் இருந்தான், அவர் தீர்க்கதரிசி. அந்த காத்தே பேர் ஊர்ல வாசம் செய்கிறவரே ஒரு அவரே ஒரு ஊழியக்காரன். அவருக்கு ஒரு மகன். 2 ராஜாக்கள் 14:25. 2 ராஜாக்கள் அமிதா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற் கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்துக் கொண்டான். யாரு சேர்த்து கொண்டது? அங்கே யெரொபெயாம் என்கிறதான ராஜா. அவன் இந்த நாடுகள்ல எல்லாம் யுத்தம் பண்ணி அதை தன்னுடைய நாட்டுக்கு சேர்த்து கொண்டானா. அப்படி சேர்த்து கொள்வாய் என்கிறதாக சொன்னவன் யாரு தெரியுமா? இந்த காத்தே பேர் ஊர்ல இருந்ததான தீர்க்கதரிசி அவனுடைய குமாரன் சொன்னான். அவனுடைய பேர் என்ன தெரியுமா? யோனா. இப்ப நாங்க சொல்றோம் இல்லையா, கடல்ல தூக்கி வீசப்பட்ட மீன் வந்துச்சு, மொக்குன்னு விழுங்கிருச்சு, அவன் எப்படி இருந்தானோ தெரியாது, இது பொய்யா உண்மையா எனக்கு ஒன்னும் விளங்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த யோனா ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் சொன்ன விதமாக ஒரு ராஜா தன்னுடைய பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை தன்வசப்படுத்தினான். அந்த காலத்துல 2 ராஜாக்கள் அவன் நன்றாக பாவிக்கப்பட்டான். அந்த விதமாக அவன் சொன்ன விதமான வார்த்தைகள் மூலமாக ராஜாவுக்கு வெற்றி கிடைத்தது. அவனுடைய தகப்பனும் ஒரு ஊழியக்காரன். ஆகவே ஊழிய பரம்பரையில இருந்து வந்ததான அந்த யோனாவே தேவன் என்ன சொல்கிறாரு? நீ நினிவே பட்டணத்துக்கு போ மகனே, நீ நினிவே பட்டணத்தோட ஒரு ஊழியம் வச்சிருக்கேன், அந்த இடத்துல போயிட்டு நீ வந்து அவங்களுக்கு விரோதமாக நீ சொல்லு, நீ செய்யறது குற்றம்னு சொல்லு, அவங்க மனம் திரும்புவாங்க, நீ போ சொல்லு, இல்ல நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டான். இவன் என்ன செய்யறான்? இவன் சொன்ன இடத்துல இருந்து இவன் என்ன செய்கிறான்? இவன் போகிறான். எங்க போறான்? தர்ஷீசுக்கு போகிறான். பாருங்க, யோனா அவன் இருந்த இடத்துல இருந்து நினிவேக்கு போன்னு தான் சொன்னாரு. அந்த நினிவேக்கு 750 கிலோமீட்டர், 750 கிலோமீட்டர் போனா நினிவேக்கு போயிடலாம். ஓகே. ஆனா இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் கீழ்ப்படியாமல் போனான், ஒரு கொஞ்சம் தவறிட்டான். இவன் ஒரு ஊழியக்காரன், இவங்களுடைய அப்பா ஒரு ஊழியக்காரன், ஒரு ராஜாவே பெரிய பட்டணங்களை எல்லாம் பிடிக்கக்கூடியதாக தீர்க்க தரிசனம் அன்றைக்கு சொன்னவன், இவனுக்கு தேவன் ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்து ஒரு 750 மைலுக்கு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டு இந்த ஜனங்களுக்கு இப்படி சொல்லு, அதுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஓடி போகிறான். எங்க போறான் தெரியுமா? யோப்பாவுக்கு போறான். யோப்பாவுக்கு போறதுக்கே 56 கிலோமீட்டர் பிடிக்குது. கடல் மார்க்கமாக யோப்பாவுக்கு போகிறதுக்கு
56 கிலோமீட்டர்ஸ் பிடிக்குது. அங்க இருந்து தர்ஷீசுக்கு கப்பல் எடுக்கிறான். அங்கிருந்து தர்ஷீசுக்கு போறதுக்கு 3600 கிலோமீட்டர். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் கொஞ்சம் ஆண்டவரை விட்டு தவறினால் அவனை பிசாசு எவ்வளோ தூரம் கொண்டு போறாங்கிறத பாருங்க. இது ஒரு சின்ன உதாரணம். பாத்தீங்களா? 750 கிலோமீட்டர்ல போயிட்டு நீ செய்யற ஊழியத்தை செஞ்சுட்டு நீ வந்துடுற, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவனை தேவன் பெரிய இதற்களா பாவித்த ஒரு மனுஷன், அவனுடைய அப்பாவும் ஒரு ஊழியக்காரன். இவன் பாருங்க கொஞ்சம் தவறுனது மாதிரி தவறி ஓட தொடங்கினவன். இவன் முதல்ல 56 கிலோமீட்டர் ஓடலாம். அங்கிருந்து 3600 கிலோமீட்டர் போறதுக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டான். ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். கப்பல்ல போறான். கப்பல் மார்க்கத்துல 3600 ரூபாய் ஆண்டவர் போக விடல. நட்ட நடுவுல தடை செய்தார். பெரிய, உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவத்தை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பெரிய புயல் அடித்தது. சரக்குகள் எல்லாத்தையும் தூக்கி அவங்க கீழே போட்டு சமுத்திரத்துல போட்டு விட்டாங்க. பெரிய நஷ்டம், மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய நஷ்டம் உருவாக்கி விட்டான். ஆனா அவன் போயிட்டு என்ன செய்யறான்? தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அடித்தளத்துல தூங்கிட்டு இருக்கான். அவனை தட்டி எழுப்பி மாலுமி தட்டி எழுப்பி, இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு, இவ்வளவு பெருசா நாங்க இந்த கடல் கொந்தளிக்குது, எல்லாம் தூக்கி போட்டுட்டோம், ஒண்ணுமே இந்த கொந்தளிப்பு நிக்கிறது இல்லை, நீ போயிட்டு தூங்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறியே, நீ யாரு? நீ எங்க இருந்து வர்ற? உன் பேர் என்ன? உன் ஊர் என்ன? எல்லாத்தையும் கேட்கும் பொழுது அவன் என்ன சொன்னான்? யோனா புத்தகத்துல நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்றான் 1:9. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய, சமுத்திரத்தையும் நல்லா கவனிங்க, சமுத்திரத்துல தான் இந்த கொந்தளிப்பு. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரிடத்துல பயபக்தி உள்ளவன். இதைத்தானே நாங்க படிக்கிறோம் காலையில இருந்து. பயமும் வேணும், பக்தியும் வேணும். ஐயா, நான் அப்படித்தான் இருந்தேன். என் அப்பாவும் அப்படித்தான் இருந்தாரு. பெரிய ராஜாக்கள் முதற்கொண்டு தீர்க்க தரிசனம் உழைத்திருக்கேன். அவங்க எல்லாம் அந்த பட்டணங்கள் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரன் கொஞ்சம் தவறிட்டான். பாத்தீங்களா? கொஞ்சம் தவறிட்டான். ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் போய்விட்டது.